அடுத்த மக்கள் நீங்கள் போகிறோம் டிகிரி. ஸோ இந்த விட நாம இதை பற்றி பார்க்க போகிறோம் என்று கேட்டேன். எல்லா அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவளைக்கா தூக்கி மலைக்கா சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃபார் ஆல். எல்லாம் ஜாலியாக பட்டாசு பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதுமாதிரி அதை பற்றி பார்க்கணும்னா இதுதான் அடுத்து வர வெப்பன் ராயலுங்க. சாமையாக இருக்குது. அப்படியே பாரு கண் குளிர வைக்கிறது, கண் மிளற வைக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு சாமையாக இருக்குது. ஸோ அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே அழகாக கண்கள் கொடுத்துக்கிட்டு மூச்சு அடிக்குதே. சரி பரவாயில்ல விடுங்க. ஸோ எல்லாம் எடுக்கணும்னா கன்ஃபார்ம் நீங்கள் லட்சக்கணக்கில் ஏன் கோடி கணக்கில் இல்லைடா உங்கள் சொத்தை அடமானிச்சு கொடுத்துருக்கேன் அப்போ தானே தருவோம்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது என்னென்னு சொல்லிட்டுனா இது பார்த்தீங்கன்னா முருகா புளி முருகா இல்லை இது பாயும் புளி, இது பறக்கும் புளி, சீரும் புளி, எத்தனை புளி வேணாலும் போடலாம். இது பார்த்தீங்கன்னா அது சர்வருக்கு வந்துச்சு. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ ஆனால் பார்க்குறது எனக்கு கண்டு குளிர வைக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் மண்டையை கவுத்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ ரொம்ப 3D ஒர்க்ஸ்லாம் பண்ணும். காசு தான் வாங்கியிருக்கானுங்களே இதுக்கலாம். அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆமாம் அக்கா அதெல்லாம் வாங்கிட்டானுங்க. ஸோ எத்தனை என்னன்னு சொல்லிங்கன்னா அடுத்து வரப்போகிற இன்குபேட்டர் இதாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ அந்த அப்படியே கண்கள் குளிர வைக்கிறது. நீங்கள் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் ஃப்ரீ ஃபயர்லே பண்ணிக்கோங்க. ஃப்ரீ நம்ம நேரில்லாம் கட்சி வாங்கினா 20 ரூபா. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் வாங்கினா 1000 ரூபா கட்சிப்பு. சொன்னால் நீங்கள் நேரில் வாங்கிக்கலாம். ஃப்ரீ ஃபயரில் வாங்கணும் அப்படி கிடையாது. என்னென்னா சொல்லிக்கிட்டா இங்கே பெட்ரோல மொத்த பண்டில் டாப் பண்டில் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பண்டுக்கும் டாப்புக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் மாதிரி இருக்குது. தேர்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் ஓவராக அப்படியே செகண்ட் பண்டில் மாதிரி இருக்குது. தேர்ட் பண்டில் தான் அப்படியே செகண்ட் பண்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பண்டில் மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதா செகண்டாக அதுக்கு அடுத்துட்டு இருக்கேன். தேர்டு ஃபீமேலும் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரே காரில் இருக்குது. கலர் கொடுத்துருக்கிறது தான் இங்கே பெட்டர். ஒரே காஸ்டியூமுக்கு கலர் மாற்றி மாற்றி குடிச்சிருக்குது. ஸோ அதான் இங்கே பெட்டர். அதான் ஃப்ரீ ஃபயர் காலமாக நம்மளை ஏமாற்றி வந்திருக்கோம். ஈரனான்னு சொல்லிக்கிட்டா இது ஹாலோவின் அப்டேட்டு. நமக்கு இதெல்லாம் முடிஞ்சது பின்னாடி தான் வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டா ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் சொல்லிட்டு யூடியூப்ல சேனல் இருக்கும். அது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஒரு மியூசிக் வீடியோ இருக்கும். அது நீங்கள் உட்காந்து திரும்ப ஒரு நாள் முழுக்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ தான் 1 கோடி வியூஸ் போகும். அதெல்லாம் போயிட்டு அது 1 கோடி வியூஸ் போனால் தான் உங்களுக்கு அது ஃப்ரீயாக தருவாங்க, கோடிங் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டுனா இப்போ ஒரு இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஈக்குவலான அது மச்சிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. அந்த க்ளோ ஸ்கின் தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கே செம்மையாக தாங்க இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிற விஷயம். அது கொஞ்சம் லேட் ஆகும். அதுதான் நம்ம ஒரு கட்டனா ஸ்கின் தான் பார்க்க போகிறோம். இந்த க்ளோவுக்கு மேட்சிங்காக தான் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஸோ இதாங்க அது. ஸோ செம்மையாக இருக்குதுங்கப்பா. அது அப்படியே அப்படி இருக்குது. அந்த கோல்டு கலர் கட்டனா ஸ்கின் மாதிரியே இருக்குது. என்னன்னா பர்பிள் கலர் இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த கோல்டு கலர் கட்டனா ஸ்கின் அப்படியே கொடுத்து பர்பிள் கலர் இது வச்சுக்கோ. கோல்டன் கட்டனா ஸ்கின் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது சரிங்களா? ஸோ அந்த கோல்டு கலரில் ஒன்று இருக்குமே அப்படியே ரோசா பூலாம் பறக்கிற மாதிரி. ஸோ அதே தாங்க அது. ஸோ அதுக்கு என்ன அதே ரோசா பூ தான் பறக்குது. அதே கட்டனா ஸ்கின் தான் இன்னும் பர்பிள் கலர் இருக்குது. அவ்வளோதான். சூப்பராக இருக்குது சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு சொல்லினா அடுத்த டைமண்ட் ராயல். இந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நாளில் 3 நாளில் முடிய போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த டைமண்ட் ராயல் இதான். ஸோ நட்டாஷா காப்பாற்று அவஞ்சஸில் நட்டாஷா ஒரு கேரக்டர் வரும்ல. ஸோ அந்த நட்டாஷா பிளாக் விடோ. ஸோ பிளாக் விடோவை பார்த்து காப்பிட்டு தூக்கி போட்டிருக்காங்க. பிளாக் விடோ மட்டும் பார்த்தீங்கன்னா டே ஏன் காஸ்டியூம்டா அது அப்படி சொல்லிட்டு கூட அதை சொல்லிட்டு வாங்கிட்டு போய்ட்டு பிளாக் விடோ வீட்டிலேருந்து திருட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதான் பிளாக் விடோ அக்கா வந்து நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. தம்பி எங்கள் வீட்டில் இது பண்ணியிருக்காங்கப்பா, கண்டுபிடிச்சி கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி தேடிட்டு இருக்கோம். கிடச்சிருச்சு இது. அதான் உங்களுக்கு தூக்கி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அடுத்து மேப்பில் மாற போகிற விஷயங்கள் இதுதான். ஸோ மாறிடுச்சு இதெல்லாம். அது புதுசாக ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா மேப் பவுன்ஸ்னு சொல்லிட்டு. அதான் இது செம்மையாக இருக்குது. அது என்னன்னு சொல்லி தெரியல. அதுதான் ஈவெண்ட்ஸில் வரப்போன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அடுத்த ஈவெண்ட்ஸுக்கு இல்லை இடத்துல போய் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன் சொல்லி தெரியல. ஸோ இது நினைக்கிறீங்கன்னு சொல்லிடுங்க. அதுதான் நம்ம பார்க்குற விஷயம்னு சொல்லேன். FF5 சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒன்று நடமாறி கொண்டு இருக்குது இல்லையா? FF5 லீக் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்னது ஏப்ரலே ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ அதுக்கு நமக்கு எல்லாம் தரானுங்க. ஸோ ஆக்சுவலாக அதெல்லாம் மேக்ஸிமம் ஸ்டோரில் தான் வரும். ஃபீமேல் பண்ணது மட்டும் தான் ஃப்ரீ. எக்ஸாம் இங்கே பெட்டுறேன் பாருங்க. ஐயோ லாம்புகுனிக்கும் ஸ்கேட் போர்டுக்கு அப்புறம் பேக் பேக்கு அப்புறம் லூட் பாக்ஸ் நினைக்கிறேன். லூட் பாக்ஸ் அது கரெக்டாக சொல்லிட்டோம்ல. லூட் பாக்ஸ் தான் அது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் அதில் இருக்க ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தரப்படுறீங்க. இதுதான் அந்த ஃபீமேல் பண்டில். ஃபுல் காஸ்டியூம் காட்டுற மாதிரி எல்லாம் பில்டப்லாம் சொல்லி கேட்காதீங்க. பில்டப்லாம் சும்மா கொடுத்துட்டேன். இன்னும் சொல்லிட்டுனா செம்மையாக தான் அந்த ஃபீமேல் பண்டில் ஃபுல் பண்டில். ஸோ மண்டிலாம் செம்மையாக இருக்குது. மண்டை ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேர் ஸ்டைலும் உங்கள் ஸ்வட்டையும் பிடிச்சிருக்கு. கண்ணாடிலாம் நான் போட்டு தெரிய மாட்டேன். அதாவது வேறு ஏதாவது ஒரு கூலஸ் போட்டு தான் நான் தெரிய போகிறேன். ஸோ இது என்னன்னு சொல்லி அடுத்தது நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்லினா அந்த மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் பார்த்தோம்னா இதான் அந்த மேல் பண்டில் செம்மையாக இருக்குது. ஏன்னா ஆயத்தான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தா தான் இது. ஸோ ஆயத்தா தான் செட் ஆகுது. அழகுலாம் செட் ஆகாது. ஸோ என்னன்னு சொல்லிட்டேன் மண்டை செம்மையாக இருக்குது. ஸோ மண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது நம்ம பார்க்குற விஷயம் என்ன சொல்லினா அயன் சார் சொல்லிட்டு இரும்பு பெண்மணி ஸோ அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ இந்த பண்டில் எல்லாம் வரப்போன்னு தெரியல. நமக்குலாம் ஃப்ரீயாக வரதுக்கு வாய்ப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ ஓகே கைஸ் அவ்வளோதான். அப்படியே எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் ரோசமான தீபாவளியெல்லாம் வெடிச்சு ஜாலியாக இருங்க. ஹாப்பி தீபாவளி. இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன் ஹாப்பி தீபாவளி. ஸோ எல்லாம் பட்டாசுலாம் வெடிச்சு ஜாலியாக இருங்க. அடுத்த நாள் ரோசமான வழியிலே உங்களது விருப்பது ஜாய் வாட்டா யாரா சொல்லிட்டு நான் தான் எடிட்டர். இன்னும் 2 நாள் நீங்கள் பார்க்கவே இல்லை. இவனுக்கு என்னதான் ஆச்சு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் கூடவே இல்லை. என்ன பண்ணுறது? காலை கொடுங்க, நேரம் கொடுங்க. சரி ஓகே போனஸ் சார் தரமாட்டேன் தான். ஓகே கரெக்டாக பேசியோ அதை வருஷம்